நம்ம ஹீரோனோட தங்கச்சி அவனோட ஃபியான்சியை கிஸ் பண்றத பாக்குறா. அவங்கள பார்த்து கோபுடான்னு பார்த்தா சந்தோஷமா அவங்க கூட சேர்ந்து நானும் விளையாடுன்னு சொல்லி போறா. இதை பார்த்தா அந்த தங்கச்சிக்காரி ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விடுறா. ஹீரோன் கீழே விழுந்ததுமே அவங்களுக்கு தள்ள அடிப்படுது. அப்ப அவங்களுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வருது. ஆக்சுவலா இந்த தங்கச்சி ஃபியான்சி சேர்ந்துதான் நம்ம ஹீரோனோட தலையில அடிச்சு அவளுக்கு எல்லாத்தையுமே மறக்க வச்சு அவளை ஒரு முட்டாளா மாத்தி வச்சிருப்பாங்க. ஹீரோனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. ஆக்சுவலா இது எல்லாமே ஹீரோனோட சொத்துக்காக தான் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் கல்யாணத்தன்னைக்கும் நடிக்கிறா. இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் முடிக்கிறா. அப்ப அந்த தங்கச்சி உனக்கு லாலிபாப் தர போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோயின் எனக்கு லாலிபாப் வேணா நீங்க மறுபடியும் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்றா. அந்த ஃபியான்சி வந்து என்ன உளறன்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் ஹீரோயின் நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு டிவில அவங்க 2 பேரும் கிஸ் பண்ண வீடியோ போட்டு காட்டுறான். அதை பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த ஃபியான்சி ஹீரோயின் கிட்ட என்னன்னா நீ தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மிரட்டுறா. ஹீரோயினோட படார்னு அரைஞ்சு அவன் தலையில ஒரு பாட்டில் எடுத்து அடிச்சிடுறா. இப்போ கல்யாணமும் நின்றுது. அப்ப அந்த தங்கச்சி இப்போ உன்னை யாரு தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றேன்னு சொல்லி கேட்பா. இப்ப ஹீரோயின் ஒண்ணு இங்க இருக்க யாரை வேணா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தருவேன்னு சொல்லுவா. இப்போ அதே கல்யாணத்துக்கு ஹீரோட பாட்டியும் வந்திருப்பாங்க. உன்னதோட பேரன் கால் பண்ணி அங்க வர வைக்கிறாங்க. இப்ப ஹீரோ அங்க வந்ததும் பாட்டி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா அவன் சின்ன வயசா இருக்கப்போ அவனை 4 பேர் கொல்ல வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் தான் அவனை காப்பாத்தி இருப்பாங்க. அப்ப ஹீரோனோட பாட்டி கிட்ட வளர்ந்ததும் என்ன காப்பாத்தின அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவான். ஹீரோயின் தான் அந்த பொண்ணுன்னு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். இப்ப அந்த பாட்டி ஒரு வழியா பேசி அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ தான் பணக்காரங்கிறத மறைச்சிட்டு நான் ஒரு ஏழை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்பான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. இப்ப 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு வெளில வராங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றான். சின்ன வயசுல அவன் பார்த்து அந்த பென்டென்ட்ல அந்த பொண்ணு போட்டிருக்கு. இப்பதான் அவனுக்கு புரியுது அவனை காப்பாத்துறது வேற யாரும் இல்ல ஹீரோயின் தான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.